என்னடா இது பஸ்ஸை வீடு மாதிரி கட்டியிருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து ரெஸ்டாரண்ட்டாங்க. எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு தள்ளிட்டு போகிற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் உருவாக்கியிருக்காங்க பாருங்க. செம்மையாக இருக்குங்க. அட இந்த அதிசயத்தை பாருங்களாம். வாழைத்தாறு இருக்கு பாருங்க. அதில் சீப்புல வாழைக்காய் இருக்கிற இடத்துல பூவா வந்திருக்கு பாருங்க. செம்மையான அதிசயங்க. ஐடியானா இதுதாங்க ஐடியா. பாருங்க வீட்டுக்கு சிமெண்ட் சீட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே கட்டு வலையை கட்டி காங்கிரீட் வீடாக மாற்றுறதுக்காக காங்கிரீட் போடுறாங்க பாருங்க. செம்மையாக இருக்குங்க. உலக தரம் வாய்ந்த ஐடியானா அது இதுதாங்க. பாருங்க வீட்டுக்கு சிமெண்ட் சீட்டு போட்டுருக்காங்க. அதுக்கு மேலே கட்டு வலை போட்டு அழகாக காங்கிரீட் வீடாக மாற்றுறாங்க. வேற லெவல் ஐடியாங்க. சலூன் கடைக்கு போனால் அந்த முடி வெட்டுறவர் இருப்பார் பாருங்க. ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வெட்டிகிட்டே இருப்பாருங்க. ரொம்ப கால் வலிக்கணும். இப்போ பாருங்க அவர் உக்காந்துட்டே முடி வெட்டுற மாதிரி சூப்பராக ஒரு செட்டப் போட்டுருக்காங்க. அருமையாக இருக்குங்க. பேரிச்சங்காயை அது கொத்துலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு செம சூப்பராக ஒரு ஐடியா யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. வேற லெவலுங்க. அடா இதை பார்த்து சோபான்னு நினச்சிங்கன்னா அதாங்க தப்பு. அதை பாருங்க திருப்பி போட்டு பெட்டாகவும் யூஸ் பண்ணுறாருங்க. செம்மையான ஐடியாங்க. ஒரு வேலையை ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க பாருங்க. பைப் லைன் போடுறதுக்கு அழகாக கட்டிங் பிளேடில் 2 பிளேடை போட்டு சூப்பராக வெட்டி எடுக்கிறாங்க. வேலை சீக்கிரமாக முடிகிறதுக்கு செம சூப்பரான ஐடியாங்க. ஒரு குடையில் 2 பேர் போனோம் அப்படின்னா என்ன தான் நெருக்கி போனாலும் தோள்பட்டை நனைஞ்சு போயிடுங்க. அதுக்காகவே பாருங்கள் 2 பேர் போகிற மாதிரி குடை கண்டுபிடிச்சிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. ஒரு கல்லாக எடுத்து வச்சா என்னைக்குங்க வேலையை முடிக்கிறது? அதுக்கு தாங்க சூப்பராக ஒரு மிஷின் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மிஷினை வச்சு ஒரே டைமில் 100லேருந்து 150 கல்லை அசால்ட்டாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறாங்க. வேறு லெவலுங்க. சிமெண்ட்டு சாக்கை எடுத்து சுற்றுன்னு சுற்றி அழகாக பைப்பு மாதிரி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை அழகாக வட்டமாக உருட்டி தலைக்கு வைக்கிற சும்மாடா செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. சக்கரை ஃபுல்லாக எறும்பு மிச்சிட்டு இருக்குங்க. ஒரு துண்டு பூண்டை வச்சதும் எறும்பு இருந்த இடம் தெரியாமல் ஓடி போச்சுங்க. சக்கரை டப்பாவில் இது மாதிரி ஒரு பூண்டை போட்டு வச்சிங்கன்னா எறும்பே இருக்காதுங்க. செம சூப்பரான ஐடியாங்க. ஐடியாவிலையும் முறையான ஐடியானா அது இதுதாங்க. போர்வெல்லில் பைப்பை இறக்குறதுக்கு பாருங்கள் சூப்பராக ஒரு மிஷின் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வச்சு அருமையாக பைப்பு உள்ளே இறக்குறாங்க. வேறு லெவலுங்க. சிறப்பான தரமான ஐடியானா அது இதுதாங்க. பாருங்கள் உருளைக்கிழங்கு விதைச்சிருக்காங்க. அதை மூடுறதுக்கு டயரில் கயிறை கட்டி சூப்பராக இழுத்து மூடுறாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இந்த சிமெண்ட் வர இருக்குது பாருங்கள். 2-3 பேர் சேர்ந்து தூக்குனாலும் அடியில் கை மாட்டிக்கும் அப்படின்னு சரியாக தூக்க மாட்டாங்க. அதுக்காகவே ஜேசிபியில் சூப்பராக ஒரு அட்டாச்மெண்ட் போட்டுருக்காங்க பாருங்கள். அதை வச்சு அழகாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. வேறு லெவலுங்க. மூடியை திறந்து விட்டு எண்ணெயை ஊற்றுனா எண்ணெய் அதிகமாக ஊற்றிடும் அப்படின்ட்டு என்னமா ஐடியா பண்ணியிருக்காங்க பாருங்கள். மூடியை கொஞ்சம் சூடு பண்ணி அதுக்கப்புறம் அதோட மேல் பகுதியை லைட்டாக தூக்கிட்டு வர மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுற மாதிரி செட் பண்ணிடுறாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா 2 ரோட்டுக்கு நடுவில் கட்டை கட்டுறாங்க. அதுக்காக பாருங்கள் மிஷினை வச்சு செம்மையாக கட்டிட்டு வராங்க. வேறு லெவலுங்க. சின்ன சின்ன வாய்க்காலில் வர மீனை பிடிக்கிறதுக்கு அருமையான கூண்டுங்க. இதுக்குள்ளே மீன் ஒரு வழியாக போயிடுச்சுன்னா ரிட்டன் வர முடியாதுங்க. செம்ம சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எம்மா ரூபா செலவானாலும் பரவாயில்லங்க. இப்படி ஒரு வீட்டை கட்டி அதில் தான் குடியிருக்கணும். அட இங்கே பாருங்கள் தர்பூசணி கொடி தரை ஃபுல்லாக படர்ந்துருக்குங்க. அது மேலே மண்ணை போட்டு கொட்டுறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால் அப்போ தான் நிறையா வேர் பிடிக்குமாங்க. வேர் அதிகமாக பிடிச்சிச்சின்னா காயெல்லாம் நல்லா சூப்பராக வருமாங்க. அதுக்கு தான் இது மாதிரி ஐடியா பண்ணுறாங்க. அட இங்கே பாருங்கள் வீட்டோடைய வாசப்படியை ஆர்ச்சி மாதிரி கட்டுறதுக்காக டயரை வச்சு என்ன அருமையாக கட்டுறாங்க பாருங்கள். செம்ம சூப்பரான ஐடியாங்க. அட இங்கே பாருங்கள் எவ்வளோ கோழி இருக்குன்னு. கிட்டத்தட்ட 2000 3000 கோழி இருக்கும் போல இருக்குங்க. பண்ணையிலையும் பெரிய பண்ணைனா அது இதுதாங்க. இந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளோ திறமை இருக்குது பாருங்களேன். களிமண்ணில் அப்படியே மயிலை தத்ரூபமாக செஞ்சுருக்குங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பாப்பாவோடைய திறமையை பாருங்களேன். மயிலை அழகாக செஞ்சு அதை பாருங்க வேற லெவல் டிசைனாக மாற்றுதுங்க. செம்மையாக இருக்குங்க. தக்காளி பழம் ரொம்ப நாள் அழுகாமல் இருக்கணும்னா அதோட காம்பு பகுதியில் செலோ டேப்பு போட்டு ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அழுகவே அழுகாதுங்க. சாதா எல்இடி பல்பில் நெயில் பாலிஷ் அடித்து கலர்ஃபுல் லைட்டாக மாற்றிட்டாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. 2 குச்சியை கட்டுறது இவ்வளோ ஈஸியாக இது தெரியாமல் கம்பியும் கொரட்டையும் வச்சுட்டு ரொம்ப நாளாக அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தேங்க நான். ரோஜா பூ வாங்கினா கூட அந்த தண்டு பகுதி சேர்ந்து வருங்க. அதை அழகாக கட் பண்ணி தெர்மோகோலில் நுழைச்சி அதை கொண்டு போய் ஒரு வாட்டர் கேனில் வச்சிங்கன்னா போதுங்க. ஒரு 10-15 நாளில் வேர் உருவாயிடுங்க. அதுக்கப்புறம் அதை புதுச்செடியை எடுத்து கொண்டு போய் மண்ணில் நட்டுலாங்க. சரியான ஐடியாங்க. உங்கள் வீட்டில் இருக்க சாதா எல்இடி பல்பை கலர்ஃபுல் எல்இடியாக மாற்றணுமா பாருங்கள். நெய் பாலிஷ் அது மேலே அடித்து மாட்டினீங்கன்னா போதுங்க. சூப்பராக கலர்ஃபுல்லாக மாறிடுங்க வீடு. எண்ணெய் பாட்டில் இருக்க பிளாஸ்டிக் மூடியில் லைட்டரால் நல்லா சூடு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குச்சால் குத்தி கொஞ்சம் நீட்டாக வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு அது மூலமாக பாருங்கள் எண்ணெயை போதுமான அளவு ஊற்றுறதுக்கு சூப்பராக ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. அட இந்த கொத்தனார் வேலைக்கு வர அவசரத்தில் தூக்கு குண்டு எடுத்துகிட்டு வரதுக்கு மறந்துட்டாருங்க. அதுக்குன்னு பாருங்கள் ஒரு வெங்காயத்தை அழகாக கட்டி தூக்கு குண்டாக மாற்றிருக்காருங்க. செம சூப்பரான ஐடியாங்க. இந்த மிஷின் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம வீட்டுக்கு தேவையான சோத்தை நம்மளே வச்சுக்கலாங்க. அருமையாக சோறு வைக்குது பாருங்கள்.
வீணா போன பொருள மறுசுழற்சி பண்ணணும்னு சொல்றத இவரு தாங்க ஒழுங்கா புரிஞ்சிருக்காரு. பாருங்க, வீணா போன வீலெல்லாம் எடுத்து அழகா ஏணியா மாத்திருக்காருங்க. செம்ம சூப்பர் கான்செப்ட்டுங்க. வீட்டுல சின்னதா காய்கறி தோட்டம் வச்சிருக்கீங்களா? உரம் தயாரிக்க சூப்பரான ஐடியாங்க. பாருங்க, கழுவுன அரிசி தண்ணி, அதோட வந்து ஆரஞ்சோடைய தோல் இருக்கு பாருங்க, அதையும் கலந்துக்கிட்டு, அது கூட நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கலந்து ஒரு 3 நாளு வச்சிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் அத எடுத்து தண்ணீல கலந்து அழகா உரமா யூஸ் பண்றாங்கங்க. சரியான ஐடியாங்க. பரங்கிக்காவ கத்திய கொண்டு இளநீ மாரி வெட்டுறாங்களேன்னு பார்த்தா, கடைசில அது இளநீ தாங்க. பாருங்க, பரங்கிக்காய் சைஸுக்கு இருக்குங்க. சிமெண்ட் கலவ கலக்கிற மிஷின் இருக்கு பாருங்க, அத யூஸ் பண்ணி என்னமா வாஷிங் மிஷின் பண்ணியிருக்காங்க பாருங்க. வேற லெவல்ங்க. தெர்மோகோல டிசைன் டிசைனா கட் பண்றதுக்காக இந்த மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. இத ஹீட் பண்ணி எவ்வளோ அழகா கட் பண்றாங்க பாருங்க. வேற லெவல்ங்க. கோழிக்கு தீனி வைக்கிறதுக்கு ஃபீடர் பண்ணியிருக்காங்க பாருங்க. செம்ம சூப்பரான கான்செப்ட்டுங்க. 2 எள்ளு, 2 பைப் எடுத்துட்டு அழகா சூப்பரா பண்ணியிருக்காங்க.